வெல்கம் டு அவர் ஆர்ஏ ரோஸ் ராமர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் பருவத மலைக்குன்னா போகிறோம். அது நம்ம போயிட்டுருக்கோம். 4500 அடி இருக்கா, அதனால் நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் பாதி தூரம் வந்துட்டேன், அதனால தான் எனக்கு இப்படி மூச்சு வாங்குது. அதான் பாதி தூரம் வந்தல விட்றேன் எங்கள் தாத்தா. ஸோ நானும் எங்கள் தாத்தாவனா போகிறோம் தனியாக. அவங்களாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயில் எடுக்க மறந்துட்டேன். நான் வேணா அதை ஷார்ட்ஸில் போடுறேன், பார்க்கலாம். ஸோ காய், எங்கள் தாத்தா வந்து இந்த மலைக்கு வந்து 3 வருஷம் போயிருக்காரு. மாதம் 3 வருஷம் போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு குச்சி வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நடக்க முடியாது, ரொம்ப கால் வலிக்கும். இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள் மங்கீஸு. ஆல்ரெடி ஒருத்தவங்க ஃபோனில் போட்டுருக்காங்க, மங்கீஸ் வந்து அவங்களுடைய பொருளெல்லாம் திருடிட்டு போயிடுச்சா. ஸோ அப்புறம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இதில் வெளில வந்து 2 பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போங்க. நான் வரும்போது போட்டிருந்தாங்க பாம்பு, அப்புறம் வந்து காட்டு பன்னி, என்னது தான் மான், எல்லாருக்குன்னு போட்டிருந்தாங்க உள்ளக்க. இப்போ அடுத்து வந்து மங்கி போட்டிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னு தெரில, போய் பார்த்தா தெரியும். ஸோ அதே மாதிரி காய்ஸ், இன்னொன்று முக்கியமான இது சொல்ல மறந்துட்டேன். ராத்திரி நேரத்தில் நீங்கள் வர்றதா இருந்தால் ஜாக்கிரதையாக வாங்க. அவங்க கீழே சொல்லுவாங்க ராத்திரி நேரத்தில் ஜாக்கிரதையாக போங்கன்னா. என்ன இங்கே வந்து தேள் பாம்புலாம் ராத்திரி நேரத்தில் அதிகமாக இருக்கும் காய்ஸ். ஸோ கொஞ்சம் பார்த்தே வாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அம்மன் கோயில் இருக்குது. 1 கிலோமீட்டரும் 1.5 இருக்குது. எவ்வளோன்னு போய்ட்டு அம்மன் கோயிலை பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே வந்து கஞ்சி தருவேன்றாங்க. அந்த இது வந்து ரொம்ப உடம்பு ஹெல்த்தியாக, எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக சரி பண்ணிடுமா. ஸோ வாங்க அதை பார்க்க போகலாம். ஸோ அங்கே உச்சியில் தருதா சிவன், அதனால் நம்ம போக போகிறோம். பாருங்க எவ்வளோ அடின்னு. ஸோ அடுத்து இன்னொன்று போட்டிருக்காங்க, மயிலாக இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து லிங்கம் வச்சுருப்பாங்க. அதுதான் அம்மன் கோயில் தோணா இருக்குது பாருங்கள், திருநீரெலாம் இருக்கும். ஸோ அங்கே போகலாம். அம்மன் கோயில் தோணா இருக்குது. நான் நடந்து 2 கிலோமீட்ரு தொலைவு. அந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து இந்த அம்மன் கோயிலுக்கு 2 கிலோமீட்டருங்க. ஸோ இப்போனா சுட அந்த கஞ்சி செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கீழே சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். அதனால் பிடிக்காது, தின்ன முடியல, அதனால் அந்த சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க போகலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பருவதமலை வந்திருக்கோம். இப்போ பருவதமலை ஏற போகிறோம். பருவதமலை அடிவாரத்தில் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதாங்க அம்மன் கோயில், வீரபத்திர கோயிலாக நம்மளுக்கு வந்து தெரியாது, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சொல்லி, ஏன் வீரபத்திர கோயிலா, இங்கே வந்து நிறையா குரங்களாக இருக்குது. ஸோ வெல்கம் டு அவர் ஆர்ஏ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பருவதமலை வந்து 4500 அடி உயரத்தில் இருக்கா. வாங்க போவோம். சிவனும் அம்மனும் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நடக்க. இதான் எங்கள் தாத்தா. முன்னாடி போனுச்சு, முன்னாடி போயிட்டு நடந்து வரும்போது எடுக்கணும். நீ வந்து பின்னாடி எடுக்கிறது.
எங்கள் தாத்தா வந்து 3 வருஷம் இந்த பருவத மலைக்கு வந்திருக்காரு. மாதம் மாதம் வருவார். இந்த வருஷம் நானும் எங்கள் தாத்தா கூட வந்துட்டேன். இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். இங்கே பாருங்க, விநாயகர், முருகர். முதல்ல விநாயகர் முருகர் வேண்டிட்டு நம்ம போகிறோம். பேக்கில் என்னதா எல்லோரும் பேக்லாம் தூக்கிட்டு வராங்க. சில பேர் பேக் தூக்காமல் வருவாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, அதனால கொஞ்சம் கேட்கலை. இனிமேல்ட்டு கொஞ்சம் சவுண்டாக கேட்கும். ஸோ நம்ம இப்போ வந்து 300 படி வந்திருக்கோம். $350 நினைக்கிறேன். அங்கே 350 எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம இன்னும் படிக்கட்டுலாம் நடந்துட்டுருக்கோம். ஸோ அங்கே இப்போ முழுசாக முடிப்போம். அந்த படியை முடிய இருக்குது. சுற்றி காடு. வாங்க இப்போ நம்ம போகலாம். இந்த மொத்தப்படி புரியணும். நாங்கள் போகலாம். சத்தியமாக நடக்கவே முடியலங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட 1000 படிக்கிட்ட வந்திருப்போம். முடியலங்க. இருந்தாலும் நம்ம எப்படியாவது அந்த சிவனை பார்த்தே தீரணும். அங்கே அதுக்காண்டி அந்த கால் வலி எல்லாத்தையும் மறந்து அங்கே உடனே போவோம். பாருங்க, சிவன் கோயில் தெரியுதா? ஸோ நம்ம இந்த 2 இதுக்குன்னா போக போகிறோம். அங்கே அதுக்குன்னா இப்போ போயிட்டுருக்கோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அங்கே பாருங்க, எல்லாரும் குப்பை போட்டு அதை எப்படி எடுத்துட்டு வர்றாருன்னு. அருணாச்சலேஸ்வரா அதிகாலை ஆதித்தன் எழுந்தான். கருணாகர சிவனே கமல விழித்திறந்தருள்வார். கையிலையின் வாசலில் சிவபூதர் சங்கொலிக்கின்றார். திருராமநாதேஸ்வரா கனக மலர் கண் மலர்வாய். 1 கோடி நவநாத சித்தர்கள் தரிசனம் வேண்டினார். திருமேற்றலீஸ்வரா திருநயனம் திறந்தருள்வாய். வானவெளி தேவரெல்லாம் வணங்கிடவே வந்தாரே ஓணகாந்தன் தடியானே. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பதத்தை என்ன பதம்? கல்பாறை. கல்பாறைக்கு வந்திருக்கோம். வாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 1250 படி. 60ஆ? 1200 படியை கடந்து வந்திருக்கோம். அடுத்து இதுன்னு தெரில, அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, எங்கள் தாத்தாவே நடக்க முடியாமல் நடந்தது. எங்கள் தாத்தாவுக்கு வந்து 51 வயசு. வந்து 10 வயசுக்கு மேலே தான் ஈஸியாக கடந்துடலாம். இந்த கல்மேட்டு பாதை அந்த மாதிரி பாதை.
கல்மேட்டு பாதை மட்டும்தான் ஏறவும் இறங்கவும் கடினமாக இருக்கும். மற்றதெல்லாம் எதுவும் இருக்காது, அது மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். என் தலையிலேருந்து அப்படியே இப்படி கீழே வரணும். தர்றேண்ணா. ஏய் வாங்கடா தருணே வா தருணே. மூஞ்சி ஏய் இங்க பார்க்காதடா, இங்க போடா. போதும். ஸோ வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஏறி இறங்கி வந்து மூஞ்சி கம்மி இது ஸோ நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் மலைக்கு. இங்கே கோயில், இது அன்னதானம். எங்கள் தாத்தா பாருங்க என்னை விட்டு போகிறாரு. வாங்க நம்ம போவோம். மடி நம்மளால நடக்கவே முடியலங்க. ஸோ இங்கே போகிற வழியில் கோயில் வேறு இருக்கு. யாரு யார் தருது? யாரு? ஸோ இவருனா முருகர். திருநீரை ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. முதல்லலாம் ஐயப்பனில் இல்லை, இப்போ ஐயப்பனை பூசை வச்சுருக்காங்க. ஓ முதல்ல ஐயப்பன் இருந்தார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். விநாயகர் இருக்காரு. உள்ள என்ன இருக்குன்னு வாங்க பார்ப்போம். சிவனுங்க. சிவன் உங்களை காப்பாத்துறாருன்னு தெரிஞ்சுக்க 5 விஷயங்கள். உங்க வாழ்க்கையில எல்லாம் சரிஞ்சு போற மாதிரி இருக்கா? பயப்படாதீங்க. ஒரு பெரிய ஆபத்துல இருந்து சிவன் உங்களை காப்பாத்துறாருன்னு அர்த்தம். 1, சிலர் திடீர்னு உங்களை விட்டு விலகி போவாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். எங்கள் தாத்தா பாருங்க நடந்து வராரு. வணக்கம். வாங்க நம்ம இப்போ கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதான் மலையோடைய பாதி பக்கம் வந்துட்டோம். இன்னும் பாதி பக்கம் இருக்குது. நிஜமால சொல்கிறேங்க, என்னால் நடக்க முடியலங்க. மூச்சு வாங்குவீங்க. கோபே இங்கதான் வர குரல் கேட்க. இன்னும் போனோம், இன்னும் பாதி தூரம் இருக்கு. வாங்க. ஸோ அங்கே ஏதோ விற்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்ல. முதல்ல போயிட்டு அவர் பார்ப்போம். வாங்க. இந்த இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. ஒன்றும் பார்க்கணுமா? அவ்வளோ கம்பி வந்துருச்சுங்க. அப்படியே கிட்ட வந்துட்டோம். ஸோ வாங்க போகலாம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து கல்மேட்டு பாதையா? கல்மேட்டா? என்ன பாதை? கடப்பாறை. கடப்பாறையும் அந்த பாதை மட்டும்தாங்க கஷ்டம். மாதிரி எவ்வளோ கஷ்டம். கம்பி போட்டுருக்காங்க நல்லா. முதல்ல கம்பி போட்டு கீழே கிடந்துச்சா? அப்புறம் தாத்தா இது வந்து யாரோ வச்சிருக்காங்க. இதான் நம்மளுடைய வியூ பாயிண்ட். பாருங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
பேருண்ணா சாய் சாரதி. சரி சார். எங்கள் யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா? இல்லையே. ஃபோன் வச்சுருக்கீங்களா? யூடியூப் சேனல் இது. நீயே போடுறியா யூடியூப் சேனலில்? எங்கே இருக்க நீ? நான் செங்கல்பட்டு. நம்ம அடுத்து போய் பார்ப்போம். என்ன பாரு, நீங்கள் கடப்பாறை போகணும், இன்னும் போகணும். கைஸ் இங்கெல்லாம் வந்து அவங்க வேண்டுதலுக்கு தொட்டி அது இதுன்னு கட்டி வச்சுருக்காங்க. பாருங்க, மரம் ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து கட்டி வச்சா அது நிஜமாக நடக்கும்னு அவங்களுக்கு நம்பிக்கைங்க. வேறு எங்கள் தாத்தா அதை ஆட்டி விட்டே வராது. நம்ம இப்போ கிட்ட வர போகிறோம். அங்கே ஏறி போகிறாங்க பாருங்கள், அதான் கடப்பாறை பாரு. வாங்க போவோம். இது வந்து இறங்கி வர்றது பாருங்கள். வாங்க இப்போ அங்கேனா போக போகிறோம். வாங்க, தெரியுது பாருங்க கிட்டாச்சு. ஸோ லைனில் நின்று தான் அங்கே போகணும். நான் அப்படியே போகலன்னு நினச்சேன், லைனில் நின்று போகணுங்க. பாருங்க கடப்பாறை பார்த்து தெரியுதா? அங்கேனா போக போகிறோம். ஸோ கைஸ் இங்கே வந்து மங்கி இருக்கும், ரொம்ப சேட்டை பண்ணுன்றாங்க. பாருங்க ஓம் நமச்சிவாயா அப்படி சொல்லிட்டே இருங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பார்த்து கம்பி நல்லா பிடிக்கணும். அங்கே மேலே போகலாம். கம்பி நல்லா டைட்டாக பிடிச்சிங்க. ஏதா பாத்துரா, திரும்பி எங்கேயும் பார்க்காத. ஏரியா பார்த்தேவா அப்படியே விட்டுருவோம். கம்னு இருக்கு அண்ணா. ஏண்ணா பார்த்து ஏறுங்க. இதுதான் தண்டவாளப்பாதை. பார்த்து ஏறுங்க. தண்டவாளம் இது தானே ஆனால் இருக்குது. சரி கொஞ்சம் இருங்க அவங்க இறங்கி வரட்டும். இல்லை அவங்க இறங்கி வரட்டும்பா. வாங்க குப்பைப்பா எடுக்கிறாங்கப்பா. இதாயா ஆகாய பாதை. பார்த்தோம்டா ஆகாய பாதையில அவ்வளோதான். Intirani incoming call. உங்கள் அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணுது.
வெற்றிகரமாக எல்லா பாதையும் முடிச்சாச்சு. ஆகாய பாதை முடிச்சுட்டா அது போகிறதுக்குள்ள எனக்கு திக்கு ஆகாய பாதை வந்து ஆகாயத்துலேருந்து விழுகிற மாதிரியே இருக்குங்க. ஆகாயத்துலேருந்து விழுகிற பாதையான்னு தெரியல. நீ இறங்கு பாதை மட்டும்தான். கீழே வந்து எதுவுமே இல்லை. இப்போ எப்படி ஏறினீங்க அதே மாதிரி இறங்கும் போதும். ஆமாம், இங்கிட்டலாம் பயம் இல்லை. அதே மாதிரி தான் இருக்கும் ஆகாய பாதை. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி தான். கீழே வந்து பிளெயினாக இருக்குங்க. வா போய் எடுத்து வருவா. இதான் கிணறு பேர் காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். கையெல்லாம் கிடைக்காது. என்ன லைட்டை போட்டுக்கிட்டு வேணாம், லைட்டுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. போதும்யா, ரொம்ப பள்ளம். நான் இந்த இது இறங்குறது இப்போ இன்னைக்குள்ள காலையில் வந்து படுத்தா ஜில்லுன்னு இருக்கும்.
3 மணிக்கு வந்து படுத்துட்டு நொடி திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க. ம் அங்கே போயிட்டு அப்படியே போனோம். எப்படி எப்படி இப்படி போயிட்டு அப்படியே போனோம். ஆமாம். கார்த்திகை திருநாள் உற்சவம் காணும் தீபச் சுடரே போற்றி, சிவவும் நம சிவாய. தீர்த்தம் யாவிலும் நீராடிடுவாய் அருணாச்சலனே போற்றி, வரவும் நம சிவாய. உள்ளே இருக்காரு, உள்ள சூனு போடணும், உள்ள போடணும். ஆமாம் ஆமாம். இதான் மேலே சாமியை பார்த்தாச்சு. சித்தர்கள் வாங்க. கணபதி இதுதான் சொன்னேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அதான் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வாங்க, இப்போ நம்ம கீழே இறங்குவோம். வாங்க, முதல்ல அன்னதானம் சாப்பிட்டு போயிடும். கூட்டமாக இருக்குங்க. அன்னதானம் வாணுமா? இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.